வணக்கம். இன்றைக்கி விநாயகருக்கு பிடிச்ச பிடிக்குளக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு நல்லா வறுத்து வச்சுக்கிடணும். நல்லா வறுத்து வச்சதுக்கப்புறம் 200 கிராம் கருப்பட்டி எடுத்துக்கிருங்க. 1 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும். பாகு வரக்கூடாது. நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுறணும். அரைக்காப்படி பச்சரிசி மாவு, அது ஒரு அரை முறி தேங்காய் துருவி வச்சது, ஏற்கனவே வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, இதை எல்லாத்தையும் ஒரு 4 ஏலக்காவும் பொடி பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு ஏற்கனவே கரைச்சி வச்ச கருப்பட்டியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசையணும். மாவு பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகிடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது. நல்லா பிடிக்கிற பதத்தில் இந்த பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். நல்லா அதை பிடிச்சி நல்லா அழகாக வச்சு அதை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட்டோன்னா கொலக்கட்டையும் சாஃப்டாக இருக்கும். நம்ம சாஃப்டாக மாவு இருக்கும்போது கட்டியாக இருந்ததுன்னா கல் மாதிரி ஆயிரும். பிடி கொலக்கட்டை, சூப்பரான பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பூர்ண கொலக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அரைக்காப்படி புழுங்கரிசி நனைய போட்டு கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறேன். அதை ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் வச்சு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி இந்த பாருங்க சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மோல்டு, நம்ம பூண்டு மோல்டு இது பேர், அதில் கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெயை தடவி மாவை கொஞ்சம் உருட்டி அது உள்ளே வச்சு நல்லா குழி பறித்து அதில் ஃபஸ்ட்டு சீனி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் மேலே சீனி போட்டோன்னா கசிஞ்சு வெளியே வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு சீனி போட்டு மேலே தேங்காய் போட்டு ஒரு கொஞ்சம் உருண்டை மாவு வச்சு நல்லா மேலே மூடி வச்சிடணும். நல்லா அமுக்கி மூடி வச்சிட்டோன்னா அந்த அச்சை எடுக்கும்போது சூப்பரான அச்சு ரெடி ஆயிரும். நம்ம இந்த அச்சு இல்லாதவங்க கைட்டு நல்லா ஒரு உருண்டை மாவு எடுத்து தட்டி முதல்ல சீனி கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா ஜாயின் பண்ணிக்கணும். கேப்பே இல்லாத அளவுக்கு ஜாயின் பண்ணிட்டேன்னா அது சாதாரண நம்ம மடக்கு கொலக்கட்டை அது பேர். இதை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட்டோன்னா சுவையான பூர்ண கொலக்கட்டை ரெடி. அடுத்தது கருப்பட்டி பால் கொலக்கட்டை செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கருப்பட்டி 200 கிராம் தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சுருக்கிறேன். கரையை தான் செய்யணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அரை முறி தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு ஒரு 100 கிராம் பச்சரிசி மாவு அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு குட்டி குட்டி கோழிக்காய் சைஸில் நல்லா உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். அந்த தண்ணியை கொதிக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் மாவு பச்சரிசி மாவு மட்டும் போட்டு அதை கலக்கிக்கணும். ஏன்னா திக்னஸ் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் சைஸில் மாவு உருட்டி வச்சுருந்தோம்னா அதை அதில் போட்டுடணும். கொதித்த பருவு அதை நல்லா கிளறி விட்டுறக்கூடாது உடனே, ஏன்னா கரைஞ்சிரும் மாவு. அது கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம அந்த கருப்பட்டி பாலை ஊற்றிட்டு தேங்காவையும் வறுத்து வச்ச தேங்காவையும் போட்டு ஒரு 2 ஏலக்காவையும் நொறுக்கி போட்டோன்னா சூப்பரான மணமான பால் கொலக்கட்டை ரெடி. விநாயகருக்கு பிடிச்ச இந்த 3 கொலக்கட்டையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.